பரிதாபங்கள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா லட்டு பரிதாபங்கள் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து பார்த்துட்டேன். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லட்டு பத்தின இஷ்யூ பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த லட்டு வீடியோவை வந்து டெம்ப்ளேட்டா ஆக்கி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 1 லட்சம் லைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லட்டு வீடியோ பரிதாபங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஏன்னே தெரியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கோபி சுதாகர் ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறாங்க. நாங்க லட்டு பரிதாபங்கள் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து டெலிட் பண்ணிட்டோம். லட்டு பரிதாபங்கன்றது ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணது. யார் மனதே வந்து பாத்தீங்கன்னா புண்படுறதுக்காக இல்ல. அப்படி பட்டுச்சுன்னா எங்களை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா எதனால அந்த வீடியோ டெலிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. என்ன கலந்துருக்குங்கிறாங்களா, கலக்கலங்கிறாங்களா, சாப்பிடலாமா வேணாமா? 1 மினிட். இது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோல ஒரு 3 விஷயத்துக்காக இந்த வீடியோ டெலிட் பண்ணிருக்கலாம். அது முதல்ல என்னன்னா, இப்ப லட்டுன்ற விஷயம் ரொம்பவே பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த லட்டு பரிதாபங்கள் போகும்போது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி இந்த இஷ்யூ பெருசா போன் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு அபிஷியல் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்கலாம். ரெண்டாவது என்ன வந்து பாத்தீங்கன்னா, பவன் கல்யாணம் இருக்கார்ல, அவரை ட்ரோல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பேசியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த ஐயங்கார்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு சில பேர்லாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களை கிண்டல் பண்ணி கூட அதை போட்டிருக்காங்க. அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் அந்த வீடியோ டெலிட் பண்ணதா கூட இருக்கலாம். இதுல முதல்ல விஷயம் என்னன்னா, இந்த லட்டுன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஹிந்து பீப்புள் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இதை கடந்து போயிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கும், இந்த மாதிரி தப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா இந்த பொலிட்டிஷியன்ஸ் இதை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது. அவங்க என்னன்னா, திருப்பதியே வந்து பாத்தீங்கன்னா அலங்கோலம் ஆயிடுச்சு, லட்டுல தீட்டு பட்டுச்சு, அதனால நான் கோயில் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன், படிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டே நடந்து வர போறோம்னு சொல்லிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்றாங்க. என்னமோ இவங்க தான் இந்து, நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து சத்தை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு. ஏன் அந்த கோயில மத்தவங்க வரவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்து கிடையாதா? మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. இதுல இந்த அய்யங்கார் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, ஒரு 3 பாட்டி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. லட்டு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க லட்டு சாப்பிடறதே விட்டுட்டோம், ஏன்னா அங்க இருக்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கையில பிசைஞ்சு அந்த லட்டு ரெடி பண்றாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் வந்து கேட்டாங்க. அப்ப காய்கறி சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ல இருந்து விளையுது, நிறைய கைகள்லாம் தாண்டிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை சாப்பிடுறீங்க, அப்ப அது உங்களுக்கு தோணலான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை, ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால பாகவத அபச்சாரம் இதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. பலவா கைப்பட்டு வருதுன்னு எப்ப நிறுத்திடுவாங்க, சாப்பிடறதே இல்லை. இந்த லட்டர் ரெடி பண்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஹையர் பீப்புளா இருப்பாங்க. அப்ப அவங்க மனுஷன் இல்லையா, அப்ப அவங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாதா? இது என்ன நியாயம்? அது இதை கேள்வி கேட்காதவங்க இப்ப பரிதாபங்கள் பண்றதை மட்டும் வந்து கேள்வி கேட்டா அது எப்படி? இந்த டிஸ்கிரிமினேஷன்ன்றது கேஸ்ட் மட்டும் கிடையாது, ஸ்டேட்டஸ்ல மட்டும் கிடையாது, கலர்ல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் இருக்குது. ஒரு லட்டுல இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. பாவம், பரிதாபங்களே இப்ப பரிதாப நிலையில இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற.